My dear students, this is class 12 maths exercise 10.6ல question number 3 பார்க்க போறோம். Okay? question என்னன்னு பார்த்தீங்கன்னா solve தீர்க்க y e power xy dx equal to x e power xy plus y dy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் வந்து x வந்திருக்கு. நல்லா கவனிங்க, ரெண்டு இடத்துலையும் நியூமரேட்டரில் x வந்திருக்கு. அதனால நம்ம dx கடியில் dy கொண்டு வந்துடும். dx இந்த dy இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா dx by dy equal to dx போக என்ன இருக்கு பாருங்க, y e power x by y. அதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஏற்கனவே இந்த சைடில் e power x by y plus y இருக்கு. ஸோ இது அந்த பக்கம் போனதுன்னா டிவிஷனுக்கு போயிடும். y e power x by y. ஓகே, x equal to vy அப்படின்னு சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம y equal to vxன்னு எடுப்போம். பட் இந்த சம்மில் நம்ம dx கடியில் dy கொண்டு வந்ததுனால நம்ம x equal to vy அப்படின்னு எடுக்கிறோம். ஓகே, தென் v ஒன் சைட் பண்ணோம்னா பாருங்கள், v இங்கே வச்சுட்டு y அந்த சைடு கொண்டு போனோம்னா x by yன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னும் இதை ஈக்குவேஷன் 2ன்னும் எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு y. ஓகே, ஸோ dx by dy ஈக்குவல் டு v சைலண்ட். இப்போ yக்கு என்ன வரும், yக்கு ஒரு 1 வரும். ஓகே, தென் y சைலண்ட், vயை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dv by dy. ஓகே, ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ புட் 2 and 3 in 1. ஈக்குவேஷன் 1க்குள்ளே 2 and 3 நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் dx by dyக்கு பதிலாக என்ன வரணும், நல்லா கவனிங்க. ஈக்குவேஷன் நம்பர் 3 கவனிங்க, v plus y dv by dy. இதுதான் dx by dyக்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் வந்த இடத்துல என்ன போடணும் பாருங்கள், vy. ஸோ vy போட்டாச்சு. e பவர் எக்ஸ் பை ஒய்க்கு பதிலாக ஒரு v, தென் y அப்படியே எடுத்துக்கலாம் பை y அப்படியே எடுத்துக்கலாம். e பவர் எக்ஸ் பை ஒய்க்கு பதிலாக என்ன வரணும் பாருங்கள், v வரணும். ஸோ e பவர் v, ரைட். தென் இப்போது இது ரெண்டு டேர்ம்லேயும் y காமனாக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் y காமனாக வெளியே எடுத்துருவோம். அப்போ v e பவர் v ப்ளஸ் 1 பை y e பவர் v. இப்போ y காமனாக இருக்கிறதுனால அடிச்சிடுவோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த v நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ y dv by dy ஈக்குவல் டு v e பவர் v ப்ளஸ் 1 by e பவர் v மைனஸ் v. இப்போ v கடியில் ஒரு 1 போடுவோம். y dv by dy ஈக்குவல் டு e பவர் vக்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் e பவர் v தான் வரும். தென் எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸும் ஆஸ் இட் இஸ் எழுதணும், v e பவர் v ப்ளஸ் 1. பட் இதை வந்து நம்ம v-ஆல் மல்டிப்ளை பண்ண இல்லையா, அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் ஆகிடும், மைனஸ் v e பவர் v. ஓகே, பாருங்கள், இது ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ y dv by dy equal to 1 by e பவர் v. இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸை செப்பரேட் பண்ணணும், கரெக்டாக. இப்போ இந்த y by dy இருக்கு இல்லையா, அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா dy மேலே போயிடும். எப்போவுமே ஆப்ரேட்டர் மேலே வரணும் இல்லையா, y கீழே வந்துடும். அல்லது 1 by y dyன்னு எழுதலாம் நீங்கள். இப்போது இந்த e பவர் v இந்த சைடு கொண்டு வரும், அது வந்து மல்டிப்ளிகேஷன் போயிடும். ஏற்கனவே dv இங்கே தான் இருக்குது. ஸோ e பவர் v dv. இப்போ ரெண்டு சைட்லேயும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் போத் சைட். இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் v dv ஈக்குவல் டு 1 by y. இன்டகிரேஷன் ஆஃப் 1 by y dy. ஓகே, நோ e பவர் vக்கு இன்டகிரேஷன் e பவர் v தான். இந்த சைடில் 1 by yக்கு இன்டகிரேஷன் log y ப்ளஸ் ஒரு log c வரும். இப்போ இது லாகில் வந்ததுன்னா நம்ம ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சியும் லாகில் எடுத்துக்கணும். ஓகேவா, நோ இப்போ வியை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோமா, ரீப்ளேஸ் v. ஓகே,
நம்ம என்னன்னு எடுத்தோம் ஸ்டார்டிங்கில் எக்ஸ் ஈக்குவல் டு விஒய்ன்னு எடுத்தோம் கரெக்டா. அப்போது வி ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். ஸோ நம்ம இ பவர் விக்கு பதிலாக எக்ஸ் பை ஒய் போட்டுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு லாகும் ஒரு லாக் ஆக்கிடலாம். அதாவது லாகரிதம் ரூல் என்னென்னா லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ஈக்குவல் டு லாக் ஏபி. ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணி இது ரெண்டையும் ஒரு லாக்கில் எடுத்துக்கலாம். லாக் மாட் சிஒய். எப்பவுமே இந்த வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்றதுனால நம்ம மாடு போடுறோம். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட புக் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.